ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நாள் முழுக்க அவன் ரூம்லேயே இருந்தான். அவன் நாள் முழுக்க அவனோட ரூம்லேயே இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He stayed in his room for days. He stayed in his room for days. He stayed அப்படின்னா அவன் இருந்தான். He stayed. Stayயோட past tense stayed. In his room. அவனோட ரூமில். For days. நாட்களாக நாள் கணக்கா அவனோட ரூம்லையே இருந்தான். He stayed in his room for days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருக்கே, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What should I do with them? What should I do with them? What should I do அப்படின்னா நான் என்ன பண்ணணும். With them இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும். What should I do with them? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அதை எரிஞ்சிட்டான். இவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He threw away that. He threw away that. He threw அப்படின்னா அவன் எரிஞ்சிட்டான். த்ரோ அப்படின்னா எரியறதோட பாஸ்ட் டென்ஸ் எரிந்தான். த்ரூ. ஓகேவா? ஹீ த்ரூ அவே அப்படின்னா அவன் தூக்கி எரிஞ்சிட்டான். தட் அவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it would be easy. I thought it would be easy. I thought அப்படின்னா நான் நினச்சேன். திங்கோட பாஸ்ட் டென்ஸ் thought. I thought நான் நினச்சேன். It would be easy. இது சுலபமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். I thought it would be easy. இதுவே இது சுலபமாக இருந்தது என்று நான் நினைத்தேன். இது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு நான் நினச்சேன். அதனால தான் நானும் இதை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it was easy. I thought it was easy. I thought நான் நினச்சேன். It was easy. இது சுலபமாக இருந்துச்சுன்னு. I thought it was easy. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is his younger brother. He is his younger brother. He is அப்படின்னா இவன். His younger brother அப்படின்னா அவனோட தம்பி. younger brother அப்படின்னா தம்பி. ஓகேவா? ஸோ elder brother அப்படின்னா அண்ணன். He is his younger brother அப்படின்னா இவன் அவனோட தம்பி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன் வீட்டில் இப்போ இருக்கானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he at your home now? அவன் இருக்கானா? At your home உன்னோட வீட்டில். now இப்போ. இவன் இப்போ உன்னோட வீட்டில் இருக்கானா? Is he at your home now? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met many people there. I met அப்படின்னா நான் பார்த்தேன், நான் சந்தித்தேன். many people நிறைய பேரை. there அங்கே. நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். I met many people there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will meet many people there. நான் பார்ப்பேன், நான் சந்திப்பேன். many people நிறைய பேரை. there அங்கே. நான் அங்கே நிறைய பேரை சந்திப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. எனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் அவன் எனக்கு தந்தான். எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவன் எனக்கு தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He gave me whatever I wanted. He gave me whatever I wanted. He gave me. Gave அப்படின்னா கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ். He gave. அவன் தந்தான். me எனக்கு. whatever I wanted. நான் ஆசைப்பட்ட எல்லாமே, நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ எல்லாமே அவன் எனக்கு தந்தான். He gave me whatever I wanted. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அவன் உனக்கு தருவான். நீ ஆசைப்படுறது எதுவாக இருந்தாலும் அவன் உனக்கு தருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will give you whatever you want. He will give you whatever you want. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அவன் உனக்கு தருவான். He will give you. அவன் உனக்கு தருவான். whatever you want. நீ என்ன ஆசைப்பட்டாலும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இந்த இடம் பிடிக்கலை. எனக்கு இந்த இடம் பிடிக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like this place. I don't like this place. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. this place இந்த இடத்த எனக்கு பிடிக்கலை. I don't like this place. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What will I do without you? What will I do without you? What will I do? நான் என்ன பண்ணுவேன்? Without you. நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? What will I do without you? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே அமைதியாக நின்னேன். நான் அங்கே அமைதியாக நின்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நான் அங்கே சத்தம் போடாமல் நின்னேன். I stood there quietly. I stood there quietly. I stood அப்படின்னா நான் நின்னேன். ஸ்டாண்டோட பாஸ்ட் அண்ட் stood. I stood there அங்கே, நான் அங்கே நின்னேன். quietly அமைதியாக, சத்தம் போடாமல். நான் அங்கே சத்தம் போடாமல் நின்னேன். I stood there quietly. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அங்கே யாராவது வருவாங்களா? அங்கே யாராவது வருவார்களா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will anyone come there? Will anyone come there? Will anyone come? யாராவது வருவாங்களா? there அங்கே யாராச்சும் வருவாங்களா? Will anyone come there? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்கிற எதையுமே தொடலை. நான் அங்கே எதையுமே தொடலை. நீ அங்கே ஏதாச்சும் தொட்டியா? இல்லை நான் அங்கே எதையுமே தொடலை, நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't touch anything there. I didn't touch anything there. I didn't touch அப்படின்னா நான் தொடலை. anything எதையுமே, நான் எதையுமே தொடலை. there அங்கே, நான் அங்கே எதையுமே தொடலை. I didn't touch anything there. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே எதையாவது தொட்டியா? நீ அங்கே எதையாவது தொட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you touch anything there? Did you touch anything there? Did you touch அப்படின்னா நீ தொட்டியா? anything எதையாவது. there அங்கே, நீ அங்கே எதையாவது தொட்டியா? Did you touch anything there? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே நான் எதையுமே தொட மாட்டேன். அங்கே நான் எதையுமே தொட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா? அங்கே போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you ready to go there? Are you ready to go there? Are you ready? நீ தயாராக இருக்கியா? to go போகிறதுக்கு, there அங்கே, நீ அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கியா? Are you ready to go there? அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was ready to go there. I was ready to go there. I was ready. நான் தயாராக இருந்தேன். தான் was. to go there அங்கே போகிறதுக்கு, அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் தான் எனக்கு இதை சொல்லி தந்தான். இவன் தான் எனக்கு இதை சொல்லி தந்தான். இவன் எனக்கு இதை சொல்லி தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He taught me this. He taught me this. taught அப்படின்னா
டீச்சோட பாஸ்ட் அண்ட் டாட். ஹீ டாட், அவன் சொல்லி தந்தான். மீ, எனக்கு. திஸ், இதை. இவன் எனக்கு இதை சொல்லி தந்தான். ஹீ டாட் மீ திஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஐ வில் டீச் யூ, நான் உனக்கு சொல்லி தருவேன். ஐ வில் டீச், வில் அப்படின்னா ஃப்யூச்சர். ஸோ ஐ வில் டீச், நான் சொல்லி தருவேன். யூ, உனக்கு. எவ்ரிதிங், எல்லாமே. நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவன்கிட்ட இதை சொல்லாத. அவன்கிட்ட இதை சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டெல் ஹிம் திஸ். டோன்ட் டெல் ஹிம் திஸ். டோன்ட் டெல் அப்படின்னா சொல்லாத. ஹிம், அவன்கிட்ட. ஸோ அவன்கிட்ட சொல்லாத. அதனால தான் இங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெறும் சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் சேன்னு சொல்லுவோம். ஸோ யார்கிட்டங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறதுனால இங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் டெல் ஹிம், அவன்கிட்ட சொல்லாத. அதனால் டோன்ட் டெல் ஹிம் திஸ், இதை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் ஓல்ட் வேர் யூ வென் திஸ் ஹேப்பன்ட்? ஹவ் ஓல்ட் வேர் யூ வென் திஸ் ஹேப்பன்ட்? ஹவ் ஓல்ட் வேர் யூ, உனக்கு எத்தனை வயசாக இருந்துச்சு? when this happened, இது நடந்த பொழுது. இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசாக இருந்துச்சு? how old were you when this happened? அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சில சென்டென்சஸை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம், ஓகேவா? நீ இதை எப்படி பண்ணுனேன்னு எனக்கு தெரியும். நீ இதை எப்படி பண்ணுனேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவ் யூ டிட் இட். ஐ நோ ஹவ் யூ டிட் இட். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹவ் யூ டிட் இட், நீ இதை எப்படி பண்ணனு, நீ இதை எப்படி பண்ணனு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு கிளம்புறானா. அவன் நாளைக்கு கிளம்புறானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் ஹி லீவிங் டுமாரோ. இஸ் ஹி லீவிங் டுமாரோ. இஸ் ஹி லீவிங், அவன் கிளம்புறானா டுமாரோ, நாளைக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வில் பி தேர் ஃபார் யூ. நோ ஒன் வில் பி தேர் ஃபார் யூ. நோ ஒன் வில் பி தேர் அப்படின்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபார் யூ, உனக்காக. உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி லேர்னிங்.